இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருகிலே இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் மணிமாறன் அவர்களே, தலைமை தணிக்கை குழு உறுப்பினர் அண்ணன் வேலுசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் அவர்களே, முன்னாள் மேயர் குழந்தைவேலு அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயராம் அவர்களே, இளமகிழன் அவர்களே, அவை தலைவர் ஓச்சு பாலு அவர்களே, மாவட்ட துணை செயலாளர்கள் மூவேந்திரன் அவர்களே, ராஜசேகர் அவர்களே, சின்னம்மாள் அவர்களே, பொருளாளர் முருகவேல் அவர்களே, மகளிர் தொண்டரணியின் அமைப்பாளர் நூர்ஜஹான் அவர்களே, இதுதான் தமிழ்நாடு. அங்க பாங்கு ஓதுறாங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொன்னது இஸ்லாமிய சகோதரர்கள் இல்லை. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க என்ன மதம்னு எனக்கு தெரியாது, நெத்தியில குங்குமம் போட்டு வச்சிருக்காங்க, இந்துக்கள் தான். அதனால ஒருவரை ஒருவர் மதிக்கக்கூடிய தமிழ்நாடு. பிஜேபியோட திருமங்கலம் திருப்பரங்குன்றத்திலே அவர்கள் உருவாக்க நினைக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள், காழ்ப்புணர்ச்சிகள், வெறுப்பு அரசியல் என்பது தமிழ்நாட்டுல நடக்கவே நடக்காது. நம்முடைய வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் நான் அறிமுகப்படுத்த வேண்டிய வேட்பாளர் இல்லை. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் பரிச்சயமான வேட்பாளர். உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த நாடு முழுவதும் அத்தனை பேரும் அறிந்த வேட்பாளர் தான். ஏன்னா இவருக்கு டெல்லியில கூட நிறைய ரசிகர்கள் உண்டு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு பிடிஆர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எந்த இடத்துல போனாலும் ரொம்ப நல்லா பேசுறாரு, பிஜேபியில இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்களை சரியாக கேள்வி கேட்கிறார் என்ற அந்த பெருமையை தன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அதே நேரத்துல நம்மளுடைய தேர்தல் அறிக்கையை நிறைய பேர் கேக்குறாங்க, இது சாத்தியமா? இந்த தேர்தல் அறிக்கை உங்களால நிறைவேற்ற முடியுமா? உங்களுக்கு அதுக்கு பணம் இருக்கிறதா? என் கஜானாவிலே காசு இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அந்த தேர்தல் அறிக்கை குழுவிலே இடம் பெற்றே தீர வேண்டும் என்று போட்ட ஒரு உறுப்பினர் தான் பிடிஆர் அவர்கள். காரணம், அது எதுவா இருந்தாலும் அது சாத்தியமா, நடைமுறைக்கு ஒத்து வருமா, நம்ம கிட்ட அதுக்கான பணம் இருக்கிறதா என்று பார்த்துத்தான் தேர்தல் அறிக்கை உருவாகி இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சியாக என் அருகிலே நின்று கொண்டிருக்கக்கூடியவர் தான் உங்களுடைய வேட்பாளர் நம்முடைய பிடிஆர் அவர்கள். அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை அவருக்கு அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு வேட்பாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து சந்தித்து தான் செய்திருக்கக்கூடிய மக்களுக்கான பணிகளை அவர்களிடம் எடுத்து சொல்லி தொடர்ந்து மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை வீடு வீடாக பகுதி பகுதியாக சென்று உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா, குறைகளா இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிந்து கொண்டு அதை சரி செய்து தரக்கூடிய ஒருவர் தான் இங்கே மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட இருக்கக்கூடிய
நம்முடைய பிடிஆர் அவர்கள். அதே போல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு பயன்பெறத்தக்க வகையிலே அவர்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு மையத்தை உருவாக்கி அதன் வழியாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே இந்த பகுதியிலே, தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக பயனுள்ள பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் உங்கள் கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிடிஆர் அவர்கள். அதனால நான் சொல்லி அவருக்கு நீங்க ஓட்டு போட போறது இல்ல, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. உங்க மகிழ்ச்சியை பார்த்து நானும் மகிழத்தான் இங்கே வந்திருக்கிறேன். அவர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை இந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாம வேட்பாளர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்களான்னு தெரியல. அதனால இப்பொழுதே இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பிடிஆருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க தேர்தல் நேரத்துல வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கும் போது தலை நிமிர்ந்து ஓட்டு கேட்கிறோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 5 ஆண்டு கால ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை சொல்லி உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். பெருமையோடு, உரிமையோடு மக்கள் கிட்ட என்னென்ன வாக்குறுதிகள்ல கொடுத்தோமோ அதையெல்லாம் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த உரிமையோடு உங்ககிட்ட நாங்க வாக்கு கேட்கிறோம். நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் சென்ற தேர்தலின் போது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 1,31,00,000 பெண்கள் அந்த மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உரிமையோடு உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். மகளிர் விடியல் பயணம் முதல்ல ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட போதே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றே கையெழுத்து போட்டது விடியல் பயணம் திட்டத்துல. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பெண்ணும் மாதம் 800 இருந்து 1000 ரூபாய் இந்த திட்டத்தின் வழியாக அந்த பேருந்து கட்டணம் இல்லாததால சேமிக்கிறார்கள். அந்த உரிமையோடு உங்ககிட்ட வந்து நாங்க வாக்கு கேட்கிறோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி இருக்கிறோம். 5 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்ற அந்த பெருமையோடு அதை சொல்லி உங்களிடம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோளோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். மக்களை தேடி மருத்துவம், 2 கோடி பேருக்கு மேல வீடு தேடி போய் மருத்துவ சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆட்சி, அதன் பெயரால் உங்களிடம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று சொல்லி வாக்கு கேட்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க திமுக ஆட்சி, இப்பவே பிடிஆர் கைய பார்த்தாலே தெரியும், அவர் நெத்திய பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. திமுக ஆட்சி இந்துக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பக்கத்துல ஒரு முழு இந்துவை வச்சுட்டு உங்ககிட்ட ஓட்டு கேக்குறேன். கடவுள் மீது, கோயில் மீது, மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய, கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒருவருக்காகத்தான் உங்களிடம் நான் வாக்கு கேட்கிறேன். அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 4000 கோயிலுக்கு மேல குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள். நாங்கதான் இந்துக்கு காவல்காரர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் யாரும் இதை செய்ததில்லை. 7500 ஏக்கர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு எடுத்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி.
கோயில காப்பாத்தி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதனால உண்மையிலேயே இந்துக்களுக்கு காவலர்களாக பாதுகாவலர்களாக எப்படி சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்களாக திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறதோ அதே போல பெரும்பான்மையான மக்களாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் உண்மையிலேயே பாதுகாவதாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மத்தவங்க எல்லாம் நாங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேக்குறேன், மகளிர் உரிமை தொகை எந்த மதம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா கொடுத்தாங்க? எந்த ஜாதின்னு பார்த்தா கொடுத்தாங்க? தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் எந்த மாணவனுக்கு அவங்க எந்த ஜாதி எந்த மதம்னு பார்த்தா கொடுத்தாங்க? பெரும்பான்மை மாணவர்கள் அதிகம் பெற்றார்கள். பெரும்பான்மையில இருக்கக்கூடிய இந்து சகோதரிகள் அந்த மகளிர் உரிமை தொகையை அதிகமாக வாங்கினார்கள். அதே போல இஸ்லாமிய சகோதரிகளும் இஸ்லாமிய மாணவர்களும் மாணவிகளும் அந்த தொகையை பெற்றார்கள். அதனால எல்லாரையும் சமமாக நடத்தக்கூடிய, எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய, தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய, இந்த மாநிலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த காரணத்திற்காக நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்ற காரணத்திற்காக உங்களிடம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். தமிழ்நாட்டை காப்போம் காப்போம் என்று கேட்டு உங்களிடம் வாக்கு கேட்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் மான தேர்தல் என்று அறிவித்திருக்கிறார்கள். என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் சுயமரியாதையை, தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய தேர்தல். உங்களுக்கு தெரியும், அருகிலே இருக்கக்கூடிய கீழடியிலே தமிழ்நாட்டின் பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே ஆய்வுகள் செய்யப்பட்டு, அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் செய்யப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அந்த அறிக்கையை ஏற்க மறுக்கிறது. கார்பன் டேட்டிங் என்ற முறையை பயன்படுத்தி அந்த அகழ்வாராய்ச்சியின் தொன்மையை நிரூபித்து அங்கே அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. அதை ஏத்துக்கிட்டா இவங்க நமக்கு காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே பொய். தமிழர்கள் பாரம்பரியம், தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய பண்பாடு அவ்வளவு பழமையானது இல்லை என்று உலகத்திற்கு திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொல்றாங்களே, அதை தவிடுபடி ஆகிவிடும் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க கூட கூட்டணியில புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. இது இத்தனை காலம் நான் சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்திருக்க கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழனா என்ன சொல்லணும்? அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். மாறா என்ன சொன்னாரு? பிஜேபி மோடி எப்படி அறிக்கையை மாத்தி கொடுக்க சொல்றாங்களோ அப்படி மாத்தி கொடுங்க, தமிழ்நாடு அரசு அதை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டிற்கு துரோகம் செய்த ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அது வேற வருத்தப்படுறாரு, நம்ம அடிக்கடி அவரை சங்கி அப்படின்னு சொல்றோம்னு. என்ன பார்த்து எப்படி நீங்க சங்கின்னு சொல்ல முடியும்னு கேக்குறாரு. உதாரணம் வேற கொடுக்கிறாரு. தலைவர் கலைஞர் அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருந்தாரு, அவர் சங்கியா? என்ன பார்த்து சங்கிங்கிறீங்க? தலைவர் கலைஞர் அவர்கள் கூட்டணி வைத்த போது காமன் மினிமம் புரோகிராம் ஒன்றை உருவாக்கி, குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் அதை உருவாக்கி, அதுல காஷ்மீர் உடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய எந்த அறிக்கையையும் எந்த அறிவிப்பையும் அந்த தேர்தல் அறிக்கையிலே வெளியிடக்கூடாது என்பதை தீர்மானித்த தலைவர் கலைஞர் அவர்கள். பொது சிவில் சட்டம்
யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வரன்னு தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் சொல்லவே கூடாது என்று உறுதி செய்த தலைவர் கலைஞர் அவர்கள். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக எதையுமே இந்த ஆட்சியிலே நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற உறுதியை பெற்ற தலைவர் கலைஞர் அவர்கள். நீங்களும் அவரும் ஒன்னா. சிஏஏ கொண்டு வரப்பட்ட போது பழனிசாமி வாயை திறக்கல. வக்ஃப் போர்டு அதுக்கு எதிரான மசோதா கொண்டு வரப்பட்ட போது வாயை திறக்கவில்லை. முத்தலாக்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட்ட போது வாயை திறக்கவில்லை. விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட்ட போது வாயை திறக்கவில்லை. தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி எங்க போனார்னே தெரியல. நேத்து ஒரு சட்டம், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய என்ஜிஓக்களுக்கு வெளிநாட்டில இருந்து பணம் வரக்கூடாது என்று தடை செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் பாராளுமன்றத்திலே. அதை எதிர்த்து நம்முடைய கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குரல் கொடுக்கிறோம், சண்டை போடுகிறோம். நம்முடைய முதலமைச்சர் அதற்கு எதிராக அறிக்கை வெளியிடுகிறார். பழனிசாமி கிட்ட இருந்து மௌனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. 100 நாள் வேலை, அதை நாசம் செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அங்க உட்கார்ந்து டெல்லியில தான் உட்கார்ந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேரளால இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல யாருக்கு வேலை கொடுப்போம்னு முடிவு செய்வோம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வரும் போது அதற்கு எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்னென்ன எப்படி கை தட்டினா அவங்க காதுக்கு நல்லா இருக்கும்னு தயாரா நிக்கிறீங்களே, உங்க பேரு சங்கி இல்லாம வேற என்ன? இதை விட நல்ல ஒரு ஜோக் சொன்னாரு. உங்க சகோதரிய டெல்லிக்கு அனுப்புறீங்களே காங்கிரஸோட கூட்டணி பேச, அப்ப நீங்க எல்லாம் சங்கி இல்லையா, அவங்க சங்கி இல்லையான்னு கேட்டாரு. பிஜேபியோட கூட்டணி பேச போனா தான் சங்கி, காங்கிரஸோட கூட்டணி பேச போனா எப்படி சங்கி? சரி, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால நாங்க சொல்றோம், தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சங்கி சங்கி சங்கிதான். ஆனா கவலைப்படாதீங்க, அவங்களோட கூட்டணி வச்ச தலைவர்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும். பீகார்ல எத்தனையோ முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களே இன்னைக்கு ராஜ்யசபாக்கு கொண்டு வந்துட்டாங்க, முதலமைச்சராக இருக்க முடியாது என்று சொல்லி. எத்தனையோ மாநிலங்கள்ல கூட்டணி வச்சவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆனா பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு எந்த மாநிலம் பிடிக்கும்னு தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா அமித்ஷா அவர்கள் உங்களுக்கு அங்கே ஆளுநராக போகக்கூடிய வாய்ப்பை தருவார். கவர்னரா போலாம். ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு நீங்க கேட்ட மாநிலத்திற்கு அது தருவாங்களான்னு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க, அவர் ஹிந்தி கத்துக்குவாரு, இங்கிலீஷ் பேச தெரியும், அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். அதனால ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி தமிழர்களுக்கு எதிரான கூட்டணி. அந்த கூட்டணி இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு பிடி மண்ணை கூட அவர்களுக்கு சொந்தம் என்று எடுத்துவிடக் கூடாது. என்னுடைய பிரச்சாரத்தை நான் கீழடியிலே தொடங்கினேன். இந்த தேர்தலே கீழடிக்கும் நாக்பூருக்குமான போராட்டம், போர் என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேசு என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டுல யார் பேசினாலும் தலைவர் கலைஞர் அவர்களை மறந்துவிட்டு பேச முடியாது. நம்ம இன்னைக்கு இந்த மேடையில இங்க நின்னு நானும் பிடிஆரும் உங்களை எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இத்தனை பேரும் மத ஆச்சரியங்கள் இல்லாமல்
ஒன்றாக நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம், தலைவர் கலைஞர் அவர்களை போன்றவர்கள் தான். அதனால அவங்களெல்லாம் மறந்துட்டு தந்தை பெரியாரையோ, பேரறிஞர் அண்ணாவையோ, தலைவர் கலைஞர் அவர்களையோ மறந்துவிட்டு தமிழ்நாட்டிலே அரசியல் என்பது ஒன்று இல்லை 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 என்பதை நான் பெருமையோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அவங்களோட வழியில இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி எத்தனையோ சாதனைகளை செய்திருக்கிறது. இந்த பகுதியில, மதுரை மத்திய பகுதியில கிட்டத்தட்ட 16 கோடி மதிப்புல ரயில்வே கேட் ஜெயஹிந்த்புரம் டிவிஎஸ் நகர் பக்கத்துல கட்டி முடிக்கப்பட்டு, அது அந்த பகுதிக்கு பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில கிட்டத்தட்ட 5000 மக்கள் பயனடையக்கூடிய வகையில அந்த கேட் திறக்கப்பட்டு இன்னைக்கு மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட வேலை இல்லா இளைஞர்களுக்கு நம்ம முதல்ல சொன்னது போல தொழில் பயிற்சியை நம்முடைய வேட்பாளர் பிடிஆர் அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அந்த பகுதியில இருக்கக்கூடிய பல இளைஞர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்திருக்கிறார். மதுரை மாநகராட்சி கீழ் கிட்டத்தட்ட 23 கோடி மதிப்பீட்டுல 148 சாலைகளை புதுப்பிக்கும் பணி நிறைவேற்றப்பட்டு அது மக்கள் பயன்பாட்டிற்கு தரப்பட்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ சாதனைகளை செய்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சியில இந்த பகுதியில இன்னைக்கு தலைவர் கலைஞரை பத்தி சொன்னாங்க. மதுரையையே நகராட்சியாக இருந்ததை மாநகராட்சியாக அறிவித்து அதை மாநகராட்சியாக மாற்றி தந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில நாம் ஆட்சிக்கு மறுபடியும் வந்த பிறகு மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி ஹெரிட்டேஜ் வாக் மரபு நடை ஒன்று தொடங்கப்படும். வெள்ளக்கல் பகுதியில பயோமைனிங் ப்ராஜெக்ட் விரைந்து முடிக்கப்படும். மதுரையில ஒரு செம்மொழி பூங்கா உருவாக்கி தரப்படும். முக்கிய வீதிகளோட நடைபாதைகள் சீரமைக்கப்படும். மல்டி லெவல் பார்க்கிங், இங்க போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக வண்டிகள் நிறுத்தப்படுவதை தவிர்க்க மல்டி லெவல் பார்க்கிங் உருவாக்கப்படும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில சமூக நல கூடங்கள் உருவாக்கப்படும். இளைஞர்களுக்காக முதல்வர் படைப்பகம் இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்காக உருவாக்கி தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே உறுதி அளித்திருக்கிறார்கள். மகளிருக்கான உரிமை தொகை 1000 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு மீட்டர் இல்லாத புதிய மோட்டார்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயமா உங்களுக்கு நிறைய உறவினர்கள் இருப்பாங்க கிராமப்புறங்கள்ல, அவங்க கிட்ட மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுங்கள். முதலமைச்சர் அவர்கள் இலவசமாக கட்டணம் இல்லாமல் புதிய மோட்டார்களை கிட்டத்தட்ட 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதிமுக ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன்றாங்க. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்களே வாங்கிக்கோங்க என்று சொல்லக்கூடிய வகையிலே உங்களுக்கு ஒரு கூப்பன் வழங்கப்படும். 8000 ரூபாய்க்கான அந்த கூப்பன்ல உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், வாஷிங் மெஷின் வேணும்னா வாஷிங் மெஷின் வாங்கலாம், கிரைண்டர் வேணும்னா கிரைண்டர் வாங்கலாம். டிவி இருக்கு, என்ன பண்றதுன்னா பெரிய டிவி வாங்கணும்னா இந்த 8000 ரூபாயை பயன்படுத்தி பழைய டிவியை கொடுத்துட்டு பெரிய டிவியா ஒரு புது டிவியை வாங்கலாம். கிரைண்டர் இருக்கு, நான் பெரிய கிரைண்டரா வாங்கி மாவரைச்சு நானே 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு முதலமைச்சர். அதை வச்சு தான் தொழில் தொடங்க போகிறேன்னா சகோதரிகள் அதையும் செய்யலாம். அதனால நம்ம வாக்குறுதி கொடுத்தா
நிறைவேற்றுவோம். மத்தவங்களோட வாக்குறுதியை யாரும் படிச்சு பார்க்க கூட தயாரா இல்ல, என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல. முதலமைச்சர் 5000 ரூபாய் கொடுத்தாருன்னா, உங்க பேங்க்ல 5000 ரூபாய் போட்டாருன்னா நாங்க 10,000 ரூபாய் போடுறோம்ன்றாங்க. அந்த 10,000 ரூபாய் அவங்க ஆட்சிக்கு வரதும் போறதில்ல, போடவும் போறதில்ல. அது மோடி. எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாதவர்கள். இளைஞர்கள், படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தரக்கூடிய 1000 ரூபாய் உதவித்தொகை 1500ஆக நம்முடைய ஆட்சியிலே, அடுத்து வரக்கூடிய நம்முடைய ஆட்சியிலே உயர்த்தி வழங்கப்படும். இதையெல்லாம் செய்ய போறோம். வருவாங்க நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணியிலே வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட திரும்பி கேளுங்க, எய்ம்ஸ எப்ப கட்டி முடிப்பீங்கன்னு கேளுங்க. கட்டிக்கிட்டே இருக்காங்க, நீங்க என்னைக்கு அத கட்டி முடிப்பீங்கன்னு கேளுங்க. மதுரைக்கு மெட்ரோ கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப ஏன் வந்து இங்க ஓட்டு கேக்குறீங்கன்னு கேளுங்க. ஏன்னா மதுரையை விட குறைந்த ஜனத்தொகை இருக்கக்கூடிய எத்தனையோ ஊருக்கு மெட்ரோ கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாடுன்னு வந்த பொழுது கசக்கிறது பணம் ஒதுக்குறதுக்கு. மெட்ரோ கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நமக்கு தர வேண்டிய நிதி அதை தருவதில்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு தர வேண்டிய நிதி, ஹிந்தி படிச்சாதான் உங்களுக்கு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி அளிக்கப்படும் என்று நம்முடைய பிள்ளைகள் படிப்பிலே கை வைக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த தேர்தலிலே நாம் சரியான பாடத்தை சொல்லி தர வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தமிழ்நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்க, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அது தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே செல்லக்கூடிய வகையிலே தமிழர்களின் ஒற்றுமையை, தமிழர்களின் சுயமரியாதையை பாதுகாக்க, மாநில உரிமைகளை பாதுகாக்க உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய பிடிஆர் அவர்களை இந்த தொகுதியிலே வெற்றி பெற செய்த நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே உருவாக்கி காட்ட வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.